வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பாவுக்கு பாத்தீங்கன்னா விஜய் செய்யற ஒவ்வொரு தப்பும் வந்து நல்லாவே புரியுது. மல்லியம்மா என்ன நல்லது செஞ்சாலும் ராஜேஸ்வரி ஆண்டிக்காக மல்லியம்மாவும் ரொம்பவே தப்பா தான் நினைக்கிற டேடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா இப்ப விஜயவே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல டேடா, நீங்க எப்ப பார்த்தாலும் மல்லியம்மாவை பத்தி தப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்கள பத்தி ஒரு தப்பான எண்ணமே வந்து உங்களோட மனசுக்குள்ள வளர்ந்துருச்சு. அதனாலதான் நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் மல்லியம்மாவை பத்தி தப்பாவா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா சொல்றாங்க. ஆனா விஜய் பார்த்தா இங்க பாரு வெண்பா குட்டி, நான் எல்லா விஷயத்துக்கும் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே இல்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் நீ செய்ய, எனக்கு வந்து நீ அட்வைஸ் பண்ணாத, அந்த மல்லியோட நீ சேர்ந்துக்கிட்டு எந்த ஆட்டமும் போடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா வெண்பாவை கண்டிக்கிறாரு. வெண்பாவோட இதை ஏத்துக்கவே முடியல. இல்லடாடா, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா கோவமா போயிடுறாங்க. விஜய் வந்து ராஜேஸ்வரி கிட்ட பாத்தியாக்கா இவ எப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே ராஜேஸ்வரி வந்து ஆமா விஜய், வெண்பாவை இப்படியே விடக்கூடாது, அந்த மல்லியோட சேர்ந்துகிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து குட்டிச்சேர ஆயிடுவா. அதனால எவ்வளவு சீக்கிரத்துல அந்த மல்லி கிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வெண்பாவை பிரிச்சு ஆகணும், இல்லையாட்டி இந்த வீடியோ 2 ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. போதாத குறைக்கு ரஞ்சித் வர ஆமா மாமா, நீங்க போன அந்த ஒரு நாள் ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் வெண்பா வந்து மல்லியம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லி பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம ராஜிமா என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்கறதாவே இல்ல வெண்பாவும். அதனால நீங்க வந்து வெண்பா கிட்ட சொல்லி வைங்க மாமா, ராஜிமா எப்ப கோவமா இருப்பாங்க எப்ப நல்லபடியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியாது. ராஜிமா கோவப்பட்டா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்றாங்க. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா நீ எது இதுல வந்து தலையிடாத அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வெண்பா கிட்ட நான் சொல்றேன். இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்துல மல்லிகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே வந்து வெண்பாவை தள்ளி நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாருங்க. ராஜேஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்மளை பத்தி நம்ம தம்பி கூடிய சீக்கிரத்துல இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டான், அதனால நம்ம தம்பி வந்து நம்ம சொல்றதுதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா விஜய் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம மல்லிக்கு சின்னதா கூட ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துதான் இருப்பாரு. அதை வந்து ராஜேஸ்வரி முன்னாடி கொடுத்தா கண்டிப்பா ராஜேஸ்வரி வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட கொடுக்காம அவரே வச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு சரியான சமயத்துல நம்ம மல்லிக்கு விஜய் வந்து அந்த கிஃப்ட கொண்டு போய் கொடுக்கதான் போறாரு. அதை பார்த்து மல்லி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து கூடிய சீக்கிரத்துல வரதான் போகுதுங்க. ஆனா வெண்பா பாத்தீங்கன்னா இப்ப மல்லியோட மனசு காயப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஒரு கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.